Hi friends, welcome to Time and Space Mastery. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் வந்து longest common prefix. Yeah. இந்த ப்ராப்ளம் ரொம்பவே ஃபேமஸான ப்ராப்ளம் அண்ட் இதோட brute force அப்ரோச் நம்ம பார்க்க நமக்கு ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் மாதிரி தான் தெரியும். பட் நம்ம இதை எப்படி எஃபிஷியண்டா எடுத்துட்டு வரோம் அப்படின்றது தான் இந்த ப்ராப்ளமோட இன்ட்ரெஸ்டிங்கே. ஸோ அதை எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னா என்னன்னா நமக்கு இங்க அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு அரேல நிறைய ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரிங்ல நம்ம லாங்கஸ்ட் காமன் ப்ரிஃபிக்ஸ் எது அப்படின்றத பார்க்கணும். ப்ரிஃபிக்ஸ்னா என்ன? யூஸ்வலா ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிடி இருக்கு அப்படின்னா இந்த ஏபிசிடிக்கு ஏவும் ஒரு ப்ரிஃபிக்ஸ், ஏபியும் ஒரு ப்ரிஃபிக்ஸ், ஏபிசியும் ஒரு ப்ரிஃபிக்ஸ், ஏபிசிடியும் ஒரு ப்ரிஃபிக்ஸ். ஸோ ப்ரிஃபிக்ஸ்னா நமக்கு அந்த ஸ்ட்ரிங்ல ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பிசிடி, பிஓ, பிசிடி, சிடி இதெல்லாம் எதுவுமே ப்ரிஃபிக்ஸ் கிடையாது. ஒரு ஸ்ட்ரிங்கை அந்த ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம எவ்வளோ லெட்டர்ஸ் கொண்டு வந்தாலும் அது ப்ரிஃபிக்ஸ் தான். ஸோ இந்த ஸ்ட்ரிங்குக்கு இவ்வளோ ப்ரிஃபிக்ஸ் இருக்கு. ஸோ இதில் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? லாங்கஸ்ட் காமன் ப்ரிஃபிக்ஸ். ஸோ லாங்கஸ்ட் காமன் ப்ரிஃபிக்ஸ் என்னன்னா இப்போ இந்த மூணு ஸ்ட்ரிங்ல ப்ரிஃபிக்ஸ் ஃபர்ஸ்ட்னா எஃப் 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 இதுவும் ஒரு ப்ரிஃபிக்ஸ் தான். நெக்ஸ்ட் எஃப்எல் 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 மூணுத்துக்குமே காமனா இருக்கு. நெக்ஸ்ட் இங்க எஃப்எல்ஓ எஃப்எல்ஓ இங்க எஃப்எல்ஓ இல்லை எஃப்எல்ஐ. ஸோ நமக்கு இது வரைக்கும் கிடைச்சிருக்கிறதே லாங்கஸ்ட்னா எஃப்எல் தான். ஸோ இதோட ரிசல்ட் வந்து நமக்கு எஃப்எல். ஸோ அந்த மாதிரி இப்போ இங்கேயும் நமக்கு ஓ இருந்தது, எஃப்எல் ஓஜி இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு லாங்கஸ்ட் என்ன வந்திருக்கும்? நமக்கு ரிசல்ட் வந்து எஃப்எல்ஓ இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ லாங்கஸ்ட் இதுதான். ஓகே. அண்ட் இன்னொரு கேஸ் என்ன அப்படின்னா நமக்கு காமனா ஒரு ப்ரிஃபிக்ஸ் கூட இல்லை அப்படின்னா நம்ம ஜீரோவை ரிட்டர்ன் பண்ணணும். ஜீரோ இன் சென்ஸ் நம்ம எம்டி ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஏபிசி அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங், இன்னொன்னு டிஇஎஃப் இன்னொரு ஸ்ட்ரிங். இதுல லாங்கஸ்ட் காமன் ப்ரிஃபிக்ஸ் எது? இது ஏ. இங்க எடுத்தோன்னே ஏ கூட இல்லை, அட்லீஸ்ட் ஒரு கேரக்டர் கூட இல்லை. ஸோ நமக்கு ரிசல்ட் என்னவா ரிட்டர்ன் ஆயிருக்குன்னா எம்டி ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் ஆயிருக்கும். ஓகே. ஸோ ப்ரூட் ஃபோர்ஸை நம்ம யோசிச்சோம், அதாவது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டில் யோசிச்சோம் அப்படின்னா நம்ம எப்பயுமே கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ஸ்ல ஸ்மாலஸ்ட் ஸ்ட்ரிங் எதுன்றதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். பிகாஸ் ஸ்மாலஸ்ட் ஸ்ட்ரிங்ல தான் டெஃபினட்டா நமக்கு ஆன்சர் நமக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ஸ்மாலஸ்ட் எது? நமக்கு ஃப்ளோ லென்த் வைஸ் இதுல வந்து 6, இதுல வந்து 4, இதுல வந்து 6 இருக்கு. அப்ப ஸ்மாலஸ்ட் 4 தான், இதுதான். ஸோ நமக்கு இதுல தான் ஆன்சர் இருக்கும். ஒன்னு இதோட ஃபுல் ப்ரிஃபிக்ஸ் எல்லாத்துலயும் இருக்கலாம். எஃப்எல்ஓடபிள்யூ எஃப்எல்ஓடபிள்யூ இங்கேயும் மேபி எஃப்எல்ஓடபிள்யூ இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு எஃப்எல்ஓ 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 இது ஆன்சர் இருக்கு. ஸோ டெஃபினட்டா நமக்கு ஸ்மால் ஸ்ட்ரிங் தான் நமக்கு ஆன்சர் இருக்கலாம். ஓகே. அதனால நமக்கு எல்லா ஸ்ட்ரிங்கையும் நம்ம டிராவர்ஸ் பண்ணி எது ஸ்மாலஸ்டோ அதை எடுத்து நம்ம இனிஷியலா வச்சுக்கலாம். ஓகே. இதுதான் நமக்கு ப்ரிஃபிக்ஸ் அப்படின்ட்டு நம்ம செட் பண்ணியிருக்கோம். இனிஷியலா எல்லாத்தையும் டிராவர்ஸ் பண்ணிட்டு நம்ம ப்ரிஃபிக்ஸ் அப்படின்றது இதுதான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? நெக்ஸ்ட் அகைன் ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா ஸ்ட்ரிங்கையும் இந்த ப்ரிஃபிக்ஸ் கூட கம்பேர் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் அண்ட் இந்த ஃப்ளோ, ஃப்ளவர் அண்ட் இந்த ஃப்ளோ. ஓகேயா? ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்றோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம ஐஜே ஈக்குவலா எப்பவுமே பண்ற மாதிரி கம்பேர் பண்ணிக்கிட்டே வரலாம். நமக்கு எப்போ இது ஸ்டாப் ஆகும் அப்படின்னா ஜே வந்து எஃப்எல்ஓடபிள்யூ எஃப்எல்ஓடபிள்யூ இது வந்து சேமா இருக்கும். ஸோ இது வரைக்கும் நமக்கு ஸ்டாப் ஆயிருக்கும். ஸோ ஃப்ளோன் கிடைச்சிருக்கும். நம்ம இங்க ஐஜேன்னு வைக்கிறதுக்கு பதிலா நம்ம ஐன்னு ஒரு வேரியபிள் முடிச்சுக்கலாம். ஸோ எஃப் சேமா இருக்கு, எல்எல் சேமா இருக்கு, ஓஓ சேமா இருக்கு, டபிள்யூ சேமா இருக்கு. ஸோ முடிஞ்சது. அதனால இப்போ ப்ரிஃபிக்ஸ் இதே தான். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? இந்த ப்ரிஃபிக்ஸ் ஓட ஃப்ளோ அண்ட் இந்த செகண்ட் அதையும் நம்ம ஃப்ளோன்னு எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ அகைன் ஐ ரெண்டும் சேம், எஃப் எல் ஓடபிள்யூ எல்லாமே சேம். ஸோ ஃபிக்ஸ் நமக்கு சேஞ்சே இல்லை. நெக்ஸ்ட் அகைன் அனதர் எஃப்எல்ஓ ஜிஹெச்டி அண்ட் எஃப்எல்ஓடபிள்யூ இந்த ப்ரிஃபிக்ஸ். இப்போ இதையும் ப்ரிஃபிக்ஸையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன வருது? ஐ எஃப்எஃப் சேமா இருக்கு, எல்எல் நெக்ஸ்ட் எல்எல் சேமா இருக்கு, நெக்ஸ்ட் ஓஓ சேமா இருக்கு. பட் நெக்ஸ்ட் ஐ வரும்போது நமக்கு ஜிடபிள்யூ இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ நமக்கு ஐ எது வரைக்கும் கிடைச்சிருக்கு? I-1 வரைக்கும் தான் நமக்கு கரெக்டா இருந்திருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம்? ப்ரிஃபிக்ஸையும் நமக்கு அந்த லென்த் வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணிக்கிறோம். எஃப்எல்ஓ இது வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபைனலா இது எல்லாத்தையும் டிராவல்ஸ் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபைனலா நமக்கு ப்ரிஃபிக்ஸ்ல என்ன இருக்கு? எஃப்எல்ஓ. ஸோ அதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். எஃப்எல்ஓ எஃப்எல்ஓ எஃப்எல்ஓ. இதோட கோட் பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்
நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் கூட அந்த அரேல இல்ல அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் வெறும் எம்ப்டி ஸ்ட்ரிங்க ரிட்டர்ன் பண்ணிடலாம். இல்ல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரீல என்ன பண்ணுவோம்? ப்ரீல இருக்கிறதுலயே ஸ்மாலஸ்ட்டா லென்த் இருக்க ஸ்ட்ரிங்க ஸ்டோர் பண்ணுவோம். அதுதான். ப்ரீல இனிஷியலா ஃபர்ஸ்ட் 0 அந்த அரேல இருக்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் வச்சுட்டு, அதுக்கப்புறம் ட்ராவர்ஸ் பண்ணி, எது நமக்கு ரொம்ப ஸ்மாலஸ்ட் சைஸ்ல இருக்கோ, அந்த ஸ்ட்ரிங்க ஃபைனலா இந்த ப்ரீல நம்ம ஸ்டோர் பண்ணிப்போம். ஸோ, அதுக்கான லாஜிக் தான் இது. ஃபார் லூப் போட்டு ட்ராவர்ஸ் பண்ணி ஸ்மாலஸ்ட் ஸ்ட்ரிங்க ஸ்டோர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் அந்த ஸ்ட்ரிங்ல இருக்க ஒரு ஒரு ஸ்ட்ரிங்கா நம்ம எடுத்து அத ப்ரீ கூட கம்பேர் பண்ணியிருப்போம். ஸோ, ஆ ப்ரீ ஆஃப் i இஸ் ஈக்குவல் டூ ஸ்ட்ரிங் ஆஃப் i இருக்க வரைக்கும் நம்ம டிராவர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எப்போ அது சேமா இல்லையோ, அப்ப ஐய நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஜஸ்ட் இங்க என்ன பண்ணுவோம்? எஃப்எல்ஓஜிஎஸ்டி இருந்தது. நம்ம ஐ வந்து சேமா இருக்கு. ஸோ ஐ மூவ் பண்ணும். ஐ சேமா இருக்கு. ஐ மூவ் பண்ணும். எஃப்எல்ஓ சேமா இருக்கு. ஐ மூவ் பண்ணும். நெக்ஸ்ட் இங்க வரும்போது நம்ம ஐ மூவ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இப்போ இந்த ஐ வந்து ஓ வரைக்கும் தான் பாயிண்ட் பண்ணுது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஐ வந்து 0, 1, 2 செகண்ட் இண்டெக்ஸ பாயிண்ட் பண்ணுது. இப்போ நம்ம எஃப்எல்ஓடபிள்யூவா இருந்த ப்ரிஃபிக்ஸ்ல நம்ம 0ல இருந்து இப்போ ப்ரிஃபிக்ஸ்ல அந்த செகண்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் தான் எடுத்துப்போம். எஃப்எல்ஓடபிள்யூவா நம்ம எஃப்எல்ஓவா நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். அதுக்கான அப்டேஷன் தான் இது. ப்ரீ ஈக்குவல் டூ அந்த வைல் லூப் முடிஞ்சோடனே ப்ரீ ஈக்குவல் டு ப்ரீ டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் 0, ஐ ஐ இப்போ எது வரைக்கும் இருக்கோ அந்த ப்ரீ நமக்கு ஸ்ட்ரிங் ஆயிடும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரிங் ஆகும்போது நமக்கு எம்டி ஸ்ட்ரிங்கா அந்த ப்ரீ வந்துருச்சு அப்படின்னா நம்ம அந்த எம்டி ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணுவோம். அந்த எட்ஜ் கேஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்படி இல்லைன்னா நம்ம எவ்வளோ வரைக்கும் ஸ்ட்ரிங் பண்ணியிருக்கோமோ அது மட்டும்தான். ஸோ ஃபைனலா நம்ம ப்ரீயை ரிட்டர்ன் பண்ணிட்டோம்னா நமக்கு காமன் லாங்கஸ்ட் காமன் ஃபிக்ஸ் கிடைச்சிரும். ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பெட்டர் அப்ரோச் பார்க்கலாம். சாரி, அதுக்கு முன்னாடி டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸிட்டி நம்ம அனலைஸ் பண்ணியே ஆகணும். விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். டைம் காம்ப்ளெக்ஸிட்டி என்ன அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் டிராவர்ஸ் பண்ணி நம்ம இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ப்ரிஃபிக்ஸா கண்டுபிடிக்கிறோம். அதுக்காக நம்ம ஒரு எல்லா டிராவர்ஸையும் நம்ம பண்றோம். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம ஒரு ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தையும் நம்ம n அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ணணும். இல்லைனா ஃபார் எக்ஸாம்பிள் எம்னே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ உள்ள இருக்க ஒரு ஒரு கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கோட லென்த்தும் எம் 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 எம்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் லென்த்னு ஸ்ட்ரிங் இந்த அரே. அந்த அரேல நம்ம 1, 2, 3 இந்த மாதிரி எவ்வளோ குடுத்துருக்காங்களோ அதை என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். உள்ள இருக்க ஒவ்வொரு லென்த்தையும் நம்ம எம்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எல்லாத்தையும் டிராவர்ஸ் பண்ணி நம்ம ஷார்ட்டஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எம் கிராஸ் என் டைம்ஸ் தேவைப்படும். எம் கிராஸ் இதை நம்ம எம்னு எடுக்க முடியாது. பிகாஸ் இதுல 5 லெட்டர், இதுல 6 லெட்டர்ஸ் இருக்கு, இதுல 4 லெட்டர்ஸ் இருக்கு. பட் ஒரு எக்ஸாம்பிள்காக இதை எம்னு எடுப்போம். இல்லைன்னா நம்ம இதை என்ன பண்ணலாம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் த ஹோல் அரே 1, 2, 3, 4, 5, 6 நெக்ஸ்ட் 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 இந்த மாதிரி நம்ம இருக்கு கேரக்டர்ஸோட ஃப்ரீக்வன்சி அதாவது சம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இது ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எம்னு வச்சோம்னா எம் இன்டூ என் அதுதான் ஒரு டைம் நம்ம டிராவல்ஸ் பண்ணி ஸ்மாலஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் அகைன் நம்ம என்ன பண்றோம்? அகைன் நம்ம எல்லாத்தையும் ப்ரிஃபிக்ஸ கண்டுபிடிச்ச அந்த ப்ரிஃபிக்ஸ வச்சு அகைன் எல்லாத்தையும் நம்ம ஃபைனலா வொர்ஸ்ட் கேஸ்ல நம்ம எல்லா ஸ்ட்ரிங்கையும் அகைன் நம்ம டிராவல் பண்ணுவோம். ஸோ அகைன் பிளஸ் இன்னொரு எம் கிராஸ் என். ஸோ ஃபைனலா நமக்கு எம் கிராஸ் என் தான் நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி. அந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நமக்கு என்ன வரும்? ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நமக்கு கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான். பிகாஸ் நம்ம ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை தான் நம்ம ஸ்டோர் பண்றோம். தென் அதை வச்சு நம்ம கம்பேர் தான் பண்றோம் மற்றது கூட. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா அரே மேப் அந்த மாதிரி ஏதோ எடுக்கலாம். ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் ஒன் அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி எம் கிராஸ் என் இப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சம் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் த ஸ்ட்ரிங் இன் த அரே. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பெட்டர் அப்ரோச் பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் டிராவர்ஸ் பண்ணி ஸ்மாலஸ்ட் இருக்க ஸ்ட்ரிங்கை கண்டுபிடிச்சோம். ஏன் அப்படின்னா டெஃபினட்டா அதுக்குள்ள ஆன்சர் இருக்கும். ஸோ அதை நம்ம அதனால ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சு அதை நம்ம மற்றது எல்லாத்துக்கூடயும் கம்பேர் பண்ணோம். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்மாலஸ்டான ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்றதுக்கு தான் நமக்கு ஒரு எம் கிராஸ் என் தேவைப்பட்டுச்சு. பிகாஸ் அதை தான் நம்ம எல்லாத்தையும் டிராவல்ஸ் பண்ணி ஸ்மாலஸ்ட்டை கண்டுபிடிச்சோம். பட் நமக்கு அது தேவையா அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். நம்ம ஸ்மாலஸ்ட் எடுக்காம எந்த ஸ்ட்ரிங்கா இருந்தாலும் அது எந்த அரேவா இருந்தாலும் அதில் ஃபர்ஸ்ட் இருக்க ஸ்ட்ரிங்கை மட்டும் நம்ம எடுத்துட்டு அதை எல்லாத்துக்கூடயும் கம்பேர் பண்ணலாம். அதுலேயே நமக்கு மேபி ஆன்சர் கிடைக்காதுன்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இருக்கிறதே நம்ம ப்ரிஃபிக்ஸாக எடுத்துக்கிறோம். ஃப்ளவர் அப்படின்ற ஃபர்ஸ்டே நம்ம ப்ரிஃபிக்ஸாக எடுத்துக்கிறோம். இதில் நான் எல்லாத்தையும் ட்ராவல்ஸ் பண்ணி எது ஸ்மாலஸ்ட் லென்த் இருக்கோ அதை ப்ரிஃபிக்ஸாக எடுக்காம ஸ்டார்டிங் இருக்கிறதே ப்ரிஃபிக்ஸாக எடுத்துட்டு இப்போ அதை இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து எல்லாத்துக்கூடயும் இதை நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் என்னது? ஃப்ளவர்.
அது கூட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்க இந்த ஃப்ளோவை கம்பேர் பண்ணலாம். ஸோ கம்பேர் பண்ணும்போது அதே ஐ, அதே சேம். நெக்ஸ்ட் ஐ இங்கேருந்து இங்கே மூவ் சேம். நெக்ஸ்ட் இங்கேருந்து இங்கே ஓஓ சேம். டபிள்யூ சேம். இங்கே ஐ மூவ் ஆகும்போது அதை செக் பண்ணாது. பிகாஸ் இங்கே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ அப்போ ஐ எது வரைக்கும் இருக்கு? 0 1 2 3 வரைக்கும் தான். அப்போ இப்போவே நம்ம 0லேருந்து 3 வரைக்கும் இதை ஸ்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஸோ இது முடிஞ்சிருச்சு. இதை அப்டேட் பண்ணிட்டோம். அதாவது ஃப்ளவர் அப்படின்றதுல இருந்து இப்போ ஃப்ளோவா நமக்கு அப்டேட் ஆயிடுச்சு. யா நெக்ஸ்ட் இப்போ இருக்க ப்ரிஃபிக்ஸையும் நெக்ஸ்ட் இப்போ இதை டிராவர்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த செகண்ட் இண்டெக்ஸ் இப்போ இருக்க ப்ரிஃபிக்ஸ் என்ன? ஃப்ளோ. அண்ட் வந்திருக்கிறது FLIGHT ஃப்ளைட். இதை கம்பேர் பண்ணலாம். ஐ FF சேம். எல்எல் சேம். நெக்ஸ்ட் ஐ நம்ம செக் பண்ணும்போது ஐ இல்ல சேம் இல்ல. அப்ப ஐ எது வரைக்கும் தான் இருக்கு? 0 1 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் தான். அப்ப இதையும் நம்ம ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் அந்த ப்ரிஃபிக்ஸா நம்ம ஸ்ட்ரிங் பண்றோம். FL இப்போ இதுல இருந்து இது ஸ்ட்ரிங் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் இப்போ அவ்வளவுதான். நமக்கு கொடுத்திருக்க அரேவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஃபைனலா ப்ரிஃபிக்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கிறது என்ன? நமக்கு FL. அதுதான் இங்கேயும் காமன் ப்ரிஃபிக்ஸா இருக்கும். FL FL FL. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்ம எல்லாத்தையும் டிராவர்ஸ் பண்ணி நம்ம ஸ்மாலஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸா எடுக்கணும்னு நமக்கு அவசியமே இல்ல. நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிறதே நம்ம ப்ரிஃபிக்ஸா எடுத்துட்டு அதை எல்லாத்து கூடயும் கம்பேர் பண்ணலாம். ஸோ இதனால நமக்கு என்ன? நமக்கு ப்ரூட் ஃபோர்ஸ்ல வந்து கொஞ்சம் பெட்டர் சொல்யூஷன் பார்க்கும்போது இந்த M கிராஸ் Nஏ நமக்கு தேவைப்படல. ஸோ நம்ம வெறும் இது ப்ரூட் ஃபோர்ஸ்ல M கிராஸ் N ஸ்மாலஸ்ட் கண்டுபிடிக்க பிளஸ் M கிராஸ் N வந்து எல்லாத்துக்கும் கூட கம்பேர் பண்றது. ஆனா இங்க நம்ம அதை அப்படி டைரக்டா ஒமிட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு என்ன? M கிராஸ் N மட்டும்தான். பிளஸ்லாம் எதுவுமே தேவையில்லை. அண்ட் அகைன் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். பிகாஸ் நம்ம வேற எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ வெறும் ஒரே ஒரு வேரியபிள் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே. அண்ட் இதுக்கான கோட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம எதை ஒமிட் பண்ணிடலாம். இதை கேஸே நம்ம ஃபார் லூப்பையே நம்ம ஒமிட் பண்ணிடலாம். ஒமிட் பண்ணிட்டு ஸ்ட்ரிங் ப்ரிஃபிக்ஸை மட்டும் நம்ம 0வாகவே வச்சுட்டு நெக்ஸ்ட் இதை டிராவர்ஸ் பண்ணாலே நமக்கு ஆன்சர் ஃபைனலாக கிடச்சிரும். யா கைஸ். அண்ட் இந்த பெட்டர் சொல்யூஷனை நம்ம ஆப்டிமலா கூட எடுத்துக்கலாம். பிகாஸ் ஏன் அப்படின்னா அதை நம்ம ஸ்மாலஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிறத வச்சு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம M கிராஸ் Nல கொண்டு வந்துட்டோம் இல்லையா? அண்ட் ஸ்பேஸும் நமக்கு கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். ஸோ இதுவே நம்ம ஆப்டிமல் அப்ரோச்சா கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் சில கேசஸை நம்ம இன்னும் ஆப்டிமலா பண்றது தான் நம்ம பைனரி சர்ச் யூஸ் பண்ணி ஒரு அப்ரோச் நம்ம ட்ரை பண்ணுவோம். அதை நம்ம பைனரி சர்ச் பிளேலிஸ்ட்ல பார்த்துக்கலாம். பட் அதுவும் நமக்கு சில கேசஸ் தான் இது ஒர்க் அவுட் ஆகும். பட் இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த பெட்டர் சொல்யூஷனே நமக்கு எல்லா டெஸ்ட் கேசஸ்க்கும் நமக்கு கரெக்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ நமக்கு இந்த ஹோல் ப்ராப்ளம்க்கும் எஃபிஷியன்ட் ஆனது டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் M கிராஸ் N அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். ஓகே கைஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். It will give me more motivating for me to do more videos. Thank you. We will meet on next problem.